ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிவராத்திரியோட மகிமையும் அதற்கு எப்படி விரதம் இருக்கலாம் என்கிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரீதியான காரணங்களையும் பார்க்கலாம். நாம் இப்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை படைத்த இறைவன் எம்பெருமானே அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. எப்படின்னு கேட்குறீங்களா? இறைவனான பிரம்மன் தன்னுடைய மனைவிக்கு நாக்கில் இடம் கொடுத்தாரு. விஷ்ணு பகவான் தன்னுடைய மார்பில் இடம் கொடுத்தாரு. ஆனால் எம்பெருமான் மட்டுமே தன் உடலோட சரிபகுதியாக இடப்பகுதியை உமையவளுக்கு கொடுத்தாரு. இதிலிருந்து இறைவனோட மகிமையை நம்ம உணர முடியும். மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருட சிவராத்திரி உலக பெண்கள் தினமான மார்ச் 8 தான் வருதுங்க. இந்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிவராத்திரி விரதம் வருதுங்க. அந்த அன்னைக்கு காலையிலேயே நம்ம நேரமாக குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயங்களுக்கோ அல்லது நம்ம வீட்டிலேயே கூட பூஜை பண்ணலாம். வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லாதவங்க சுவாமி படத்திற்கு தீபாதரணை அந்த மாதிரி காட்டலாம். நைவேத்தியம் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படியே முடியல அப்படின்னா திருமூலர் சொன்னபடி யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, உங்களால் முடிஞ்சால் வில்வ இலைகளை கொண்டு நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம். வில்வ இலைத்தோடருக்கு நமக்கு சில விதிமுறைகள் இருக்குங்க. அப்படி முடியாதவங்க சிவனுக்கு பிடித்தமான நொச்சி இலைகளை கூட நம்ம வைக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழு உபவாசம் இருக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ மார்ச் 8ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து நாம் மார்ச் 9ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்குமே உபவாசம் இருக்கணும். இரவு முழுவதும் கண் விழிச்சு இருக்கணுங்க. நம்ம முடிஞ்சால் 4 கால பூஜையுமே வீட்டிலேயே செய்யலாம். அப்படி முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அந்த பூஜையில் கலந்துக்குங்க. 4 கால பூஜைக்கான நேரம் ஒவ்வொரு கோயிலுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு சில கோயில்களிலும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்தீங்கனாலுமே ஒரு அரை மணி நேர வித்தியாசத்தில் இந்த பூஜைகள் நடைபெறும். அந்த 4 கால பூஜையில் முதல் பூஜையை பிரம்மதேவருக்குரிய காலமாக சொல்லுவாங்க. 2வது பூஜை தேவர்கள் ரிஷிகளுக்கு உரிய காலம். 3வது பூஜை அம்பிகைக்குரிய காலம். 4வது மனிதர்கள் எல்லாருமே உரிய காலங்க. இந்த பூஜையில் நீங்கள் எதில் கலந்துக்கலனாலும் 3ஆம் பூஜையான அம்பிகை நடத்துகிற அந்த பூஜையில் கலந்துக்குங்க. அப்போது ஈஸ்வரன் லிங்கோத்பவராக எல்லாத்துக்கும் காட்சியளிப்பார். ஆதிமும் மந்தமும் இல்லாத அந்த எம்பெருமானை அப்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். 4 கால பூஜைகளும் முடிந்த பின்னாடி, அதாவது 9ஆம் தேதி காலையில் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கணும். அந்த விரதம் முடித்த பின்னாடியும் நீங்கள் தூங்கக்கூடாது. அதாவது 9ஆம் தேதி மாலை தான் நீங்கள் 6 மணிக்கு மேலே தான் தூங்கணும். இந்த விரதத்தில் 3 வேளையும் உபவாசம் இருக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சமாக பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். முக்கியமாக எண்ணெய் பண்டமும் அரிசி சாதமும் நம்ம சாப்பிடக்கூடாது. கோவிலில் தரக்கூடிய பிரசாதங்களை நம்ம சாப்பிடலாம். ஆனால் அதே அன்னதானம் ரேஞ்சுக்கு நம்ம சாப்பிடக்கூடாது. குழந்தைங்க மற்றும் மெடிசன் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. விரதம் அப்படிங்கிறது நம்ம உடலை பாதுகாக்கத்தான். அதனால் தாராளமாக நீங்கள்லாம் சாப்பிடலாம். இறைவன் அன்புக்கு கட்டுப்பட்டவர். அந்த அன்னைக்கு முழுவதுமே நீங்கள் இறைவன் சிந்தனையாக இருக்கலாம். முக்கியமாக திருவாசகம், திருமந்திரம் இந்த மாதிரி நல்ல புத்தகங்களையும் நீங்கள் படிக்கலாம். அன்றைக்கு முழிச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக படம் பார்க்கறது அல்லது ரம்மி போன்ற விளையாட்டுகளை ஈடுபடுறதை விட்டுட்டு முழுக்க இறை சிந்தனையோடு நீங்கள் இருக்கிறது தான் முக்கியமான ஒன்றாகும். நாம் இதுவரைக்கும் பக்தி மார்க்கமாக இறைவனை வழிபடுறது எப்படின்னு பார்த்தோம். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை இனிமேல் பார்க்கலாம். இந்த உலகம் தோன்றதுக்கு காரணம் பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆன்மீகத்தில் பிரம்மத்தில் ஏற்பட்ட ஒரு சிறு சலனம் தான் இந்த உலகம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏற்பட்ட இந்த உலகம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு காஸ்மிக் எனர்ஜியால் தான் இயங்கிட்டு இருக்குதுங்க. சயின்ஸில் சொன்னால் காஸ்மிக் எனர்ஜி, நம்ம ஆன்மீகத்தில் சொன்னோம்னா பிரம்மத்திலிருந்து வர எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். இதற்கு மேல் இந்த சிவராத்திரியை நாம் யோக அறிவியலை கொண்டு அணுகலாம். யோக அறிவியல் இப்படி நம்மளுடைய உடலில் 7 ஆதார சக்கரங்கள் இருக்குதுங்க. கீழே இருக்கிற 3 சக்கரங்கள் பூமியோட சம்மந்தப்பட்டது, அதாவது இந்த பொருள் உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது. மேலே இருக்க 3 சக்கரங்கள் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டது. இந்த 3 சக்கரங்களுமே இரவு நேரத்தில் தான் நன்றாக செயல்படும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனம் அப்போது தான் தூக்கத்தில் அமைதியாக இருக்கும். விழிப்பு நிலையில் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த சக்கரங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்புல தான் இருக்கும். யோக அறிவியலில் ஒரு நாளைக்கு 4 வேலைகளை முக்கியமாக வச்சாங்க. ஒன்று காலையிலையும் மாலையிலையும் சூரியன் மறையிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி 20 நிமிஷத்துக்கு பின்னாடி. இதை அந்தி சந்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மதியம் 12 மணி, அதாவது 11:45 to 12:15. அதே மாதிரி நைட்டு 11:45 to 12:15. இந்த வேலையில் நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாக கிடைக்குங்க. மோஸ்ட்லி நடு இரவும் நடு மத்தியானங்கிறது நம்மளால் முடியாது. ஸோ அந்தி சந்திங்கிறத சந்தியாவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம எப்பயுமே ஒரு இறை வழிபாடாக வச்சுருந்தாங்க. கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங் டைம் அஸ்வினி தேவர்கள் இந்த உலகத்தை வலம் வரதாகவும் அப்போ அவங்கள்ட்ட வேண்டிக்கும் போது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா, இதுதான் நம்ம காஸ்மிக் எனர்ஜி அந்த சமயம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற நாட்களில் கிடைக்கிற எனர்ஜியை விட சிவராத்திரி அப்போ நமக்கு அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம பஸ்ஸில் பயணம் செய்யும்போது காற்று நம்ம முகத்தில் பட்ட எந்த அளவுக்கு வேகமாகப்படுதோ அந்த அளவுக்கு பூமியில் இந்த காஸ்மிக் எனர்ஜி இறங்கிட்டு இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பூஜை முறைகளை நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. மனிதர்களாகிய நாம் பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட சிறு துகள் தாங்க. அந்த பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட சிறு துகளான நமக்கும் பிரம்மத்திற்கும் எப்பவுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த விரத முறைகளை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணி
தியானத்தின் மூலமாக அதை அடையும் பொழுது நாமளும் பிரம்மத்தை அடைய முடியும். அதாவது நாம் இறப்பு பிறப்புங்கிற இந்த சுழற்சியிலிருந்து விடுபட முடியும். எனவே இந்த சிவராத்திரியை எல்லோருமே நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.